கோவிலுக்கு குடும்பத்தோட ஹனிமூன் வந்திருக்கியா? இது அதை விட கேவலம்டா. வேணாம், ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசுன பல்லெல்லாம் பேத்துருவேன். முடிஞ்ச கைய வச்சு பாடுறா. என்ன அன்னைக்கு அசந்த நேரத்துல அடிச்சிட்டு இப்ப கை வச்சலான்னு பாக்குறியா? சாவு அடிச்சிருவோம் உன்ன. ஏய், அதையும் பாத்துடலாம்டா. என்னடா ஓவரா பேசுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போனமா கிடக்க போற. உன்னை ஐயனார் அவரோட அருளால கொன்னுட்டார்னு ஊரே பேச போதும். நானும் கேஸ் இல்லாம தப்பிச்சுக்குவேன். வேட்டைக்கு போன ஐயனாருக்கு முன்னாடி வீம்பு காட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா, அதனால செத்துட்டான்னு இந்த கேஸ நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். டேய் தூக்கிட்டு வாங்கடா. ஏய் புறா, ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி மூஞ்ச தூக்கிட்டு வச்சிட்டு இருக்க? அவளுக்கு நல்லது பண்றோம்னு நினைச்சு தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணிட்டோமோன்னு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. இது பாரு, நான் சொன்னதுதான். இந்த விஷயத்துல இளமதி பரம மேல வச்சிருக்கிற காதல நிச்சயமா புரிய வைக்கிற நாள் வரும் கண்மணி. தைரியமா இரு கண்மணி. சரிங்க. வா வா போலாம். என்ன இளமதி, இன்னும் உனக்கு கோவம் தீரலையா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? நானே கடுப்புல இருக்கேன். ஆமா, பொல்லாத கடுப்பு. ஐயனார் வேட்டைக்கு போகும் நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த விழாவோட இறுதிக்கட்ட நிகழ்வு. அதுவும் இது ரொம்ப பெரிய நிகழ்வு. அதுவும் இந்த ஊரை சேர்ந்த எல்லாருக்குமே இத பத்தி நல்லா தெரியும். ஐயனார் வேட்டைக்கு கிளம்பிட்டாலே கெட்டது அழியும் நல்லது செழியும்னு சொல்லுவாங்க. காலங்காலமா நாம நடத்திட்டு வர சடங்கு இது. கோயில் வளாகத்துக்குள்ள வந்து ஐயனார் வேட்டைக்கு கிளம்புற இந்த நிகழ்ச்சிய நீங்க எல்லாம் கண்டுகளிக்கணும். பக்தியால உங்க மனசு நிறையணும்னு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரி, வாங்க எல்லாரும் போலாம். ஆமா, அது என்ன வேட்டைக்கு கிளம்புறதுன்னா இதையாவது வேட்டையாடி எடுத்துட்டு வருவாங்களா? வேட்டைக்கு கிளம்புறதுன்னா அப்படி இல்ல நர்மதா. அவங்கதான் சொன்னாங்கல்ல, சாமி ஊரை வலம் வரும்போது சாமி எதிரில போகவே கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அந்த காலத்துல யாரோ வெள்ளக்காரரு ஐயனார் வேட்டைக்கு போறத நேர்ல பார்த்ததுனால கண்ணே போயிடுச்சாம். கண்ணு போயிடுச்சா? அப்புறம் அவர் உள்ள வந்து சாமி கும்பிட்டதும் அவருக்கு கண் பார்வை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஓ, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கா? வாங்க வாங்க, நம்மளும் போய் பார்க்கலாம். வாங்க. இளமதி, பரம எங்க காணோம்? அவரையும் பார்த்துட்டு கூட்டு போயிடலாமா? அவன் என்ன சின்ன குழந்தையா திருவிழால தொலைஞ்சு போறதுக்கு? அதெல்லாம் அவனுக்கு வர தெரியும். நீங்க வாங்க போலாம். ஏய், என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நாங்க தான் நடந்தது என்னன்னு சொன்னோம்ல. அதுக்காக நான் தெரியாம தானே கோவப்பட்டேன். அதுக்கு அவன் என்ன பேச்சு பேசினான் தெரியுமா? அவனா வந்து என்கிட்ட பேசாம நான் பேச மாட்டேன். ஏய் இளமதி, என்னங்க இது? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல போல இருக்கே. இது சண்டை கோழின்னா அது சண்டை சேவலால இருக்கு. அதான் பொருத்தம் கரெக்டா இருக்கேன். இப்ப எங்க பொருத்தம் இருக்கு? வருத்தம் மட்டும்தான் இருக்கு. அதான் கஷ்டமா இருக்கு. எல்லாம் சரியாயிடும். வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா. ஐயனாரே, ஐயனாரே, பாக்கவே பயங்கரமா இருக்குல்லங்க. பயமா இருக்கா? ஏன், உங்களுக்கு இல்லையா? இல்லையே. உங்க அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லைங்க. அன்பான ஊர் மக்களே, பண்பான வெளியூர்காரர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமி வேட்டைக்கு போறாரு. என்னது, வேட்டைக்கா? வேட்டைக்கு போய் என்ன பண்ணுவாரு? அவர் ஆவேசத்தை பாத்தீங்கல்ல, ரொம்ப உக்கிரமா இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊருக்குள்ள நிறைய தீய சக்திகள் ஊடுருவிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நிஜம்தான், அந்த படுபாவிங்க கண்மணிய உயிரோட கொல்ல பார்த்தாங்க. வந்ததுல இருந்தே எத்தனை சோதனை. ஆனா தெய்வ சக்திக்கு முன்னாடி தீய சக்தி எத்தனை நாளைக்கு பேயாட்டம் ஆடும்? ஒரு கட்டத்துல அதெல்லாம் இந்த சாமி ஆட்டத்துக்கு முன்னாடி அடங்கித்தானே போகணும். கருப்பசாமி ஒரு அடி எடுத்து வச்சா தலை நிமிர்ந்து கண்ணுருட்டி பார்த்தா எந்த காத்து கருப்பா இருந்தாலும் தலையெடுக்குமா? இது ஐயனார் மண்ணு. இவர் எல்லைக்குள்ள கெட்ட எண்ணத்தோட எந்த தீய சக்தியாவது இங்க இருக்க முடியுமா? ஒரே வீச்சுல மொத்தத்தையும் வேரோடு அழிச்சிருவாரு. அவரு உக்கிரம் வேற அதிகமா இருக்கு.
அதனால அவர் வேட்டைக்கு போற பாதையில யாரும் குறுக்க போயிடாதீங்க. முக்கியமா வெளியூர்காரங்களுக்கு சொல்றோம். ஏன்னா நம்ம ஊர்காரங்களுக்கு கருப்பசாமியை பத்தி தெரியும். இது தீய சக்தி அழிக்கிற சடங்கு. தெரியாதனமா அவர் வேட்டைக்கு போற பாதையில மட்டும் யாரும் போயிடாதீங்க. ஏன்னா அவங்களையும் அடிச்சிடும். ஈயதும் அழியணும். அதே சமயத்துல மத்தவங்களுக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. அதனால எல்லாரும் பயபக்தியோட அவர் வேண்டிக்கங்க. இவர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏங்க? பரமன ஆளையே காணோமே. இந்த சடங்க பத்தி எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. தெரியாதனமா சாமி போற பாதையில பயப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. தீய சக்தியை தானே அவர் அழிப்பாரு. தப்பு செய்யாதவங்களுக்கு என்ன பிரச்சனை? சரியா சொன்னேம்மா. அப்படி இல்லங்க. மைக்கிள் அவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல, தீய சக்தியும் அழியணும், அதே சமயத்துல விபரீதமாவும் நடந்துடக்கூடாதுன்னா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னாச்சு ஆண்டி? எதுக்கு பயப்படுறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. தீய சக்தி அழிக்க சாமி உக்கிரமா புறப்படுறப்போ அந்த சூறாவளி காத்துல கெட்டதோட சேர்ந்து சில நல்லதும் அழியும். அதை தவிர்க்கவும் முடியாது, யாராலையும் தடுக்கவும் முடியாது. அதனால பரமன் இப்ப நம்ம கூட இல்ல, எங்க போனார்னு தெரியல. அதான் அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஓ, அப்ப இதான் மேட்ரா? நீங்க என்ன குழந்தையா? எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அவளை பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? இப்பெல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே கண்மணி. அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைச்சோம். கடைசியில நாமளே பிரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னங்க பண்றது? எப்படியாவது பரமன் இங்க வர வைக்கணும். எப்படின்னு தெரியல. அதான் அவரையும் கூப்பிட்டா வர முடியாதுங்கிறாரே. அப்ப இளமதி தான் போய் கூப்பிடணும். ஆனா இவர் ரோஷமா இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கேங்க. அதெல்லாம் பார்த்தா முடியாது. நீ போய் பேசு. என்ன இதுக்கு தனியா மாட்டி விடுறீங்க? நீங்களும் வாங்க. யார் நானா? ஆ, நான் எதுக்கு? வாங்க வாங்க. கண்மணி இளமதி, இளமதி உன்னதான். என்ன கண்மணி? மைக்ல சொன்னதை கேட்டு ஆன்ட்டி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. எதுக்கு? இல்ல, தேவையில்லாம உங்க 2 பேருக்கும் சண்டை ஆயிடுச்சு. அத கூட சரி பண்ணிக்கலாம் விடு. இப்போ பிரச்சனை அது இல்லம்மா. நாங்க எவ்வளவு சொல்லியும் பரமன் கேட்க மாட்டேங்கிறாரு. நீ ஏன் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் வருவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? போய் முதல்ல அவரை கூப்பிடு. நீ கூப்பிட்டாதான் அவரு வருவாரு. ஏன் நான் போய் தான் கூட்டிட்டு வரணுமா? இல்லனா வழி தெரியாதா? எல்லாம் வருவான். ஏய் ஏய் என்ன பரமா? சௌக்கியமா? ஏய் நீதானா? என்னடா புதுசா கேக்குற? என்ன பார்த்துட்டு தானே துரத்திட்டு வந்த? ஓ, மண்டையில அடி வாங்கினதுல மூளைகளை குழம்பி ஆள மறந்துட்டியா? ஏய் எதுக்குடா பண்ண கட்டி போட்டு வச்சிருக்க? மரியாதையா கட்ட அவுத்து விடுறா. ஏய் ஏண்டா அவுத்து விடுறதுக்கா இப்படி கட்டி வைப்பாங்க? பின்ன உன்னை மேல அனுப்புறதுக்குடா. வணக்கம் நண்பர்களே. விறுவிறுப்பான திருப்பங்களுடன் நகர்ந்து கொண்டிருக்கும் நமது தொடரில் இன்று ஒரு அதிரடியான எபிசோடை பார்க்கப் போகிறோம். பாசத்திற்கும் பழிவாங்கலுக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தில் இன்று ரிஷி ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறான். ரிஷி என்டேஞ்சர்ஸ் பரமன். பரமனின் உயிருக்கு ரிஷியால் ஏற்படப் போகும் அந்த ஆபத்து என்ன? விரிவான கதையை இப்போது பார்ப்போம். திட்டமிடல். ரிஷி நீண்ட நாட்களாக பரமன் மீது தீராத கோபத்தில் இருக்கிறான். பரமனின் வளர்ச்சியும் குடும்பத்தில் அவனுக்கு கிடைக்கும் நற்பெயரும் ரிஷியை பொறாமையின் உச்சத்துக்கே கொண்டு செல்கிறது. பரமன் இருக்கும் வரை என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்று முடிவெடுக்கும் ரிஷி அவனை ஒரு விபத்தில் சிக்க வைக்க திட்டமிடுகிறான். அந்த பாழடைந்த கட்டிடம், நகரத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு பழைய கட்டுமான பகுதிக்கு பரமனை வரவழைக்கிறான் ரிஷி. நமது பிசினஸ் விஷயமாக ஒரு முக்கியமான டீல் பேச வேண்டும், நீ உடனே இங்கே வா என்று பொய் கூறி பரமனை நம்ப வைக்கிறான்.
பரமனும் ரிஷியின் உள்நோக்கம் தெரியாமல் அவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையால் அந்த இடத்திற்கு வருகிறான். ஆபத்து தொடங்குகிறது. பரமன் அந்த கட்டிடத்தின் மேல்தளத்திற்கு சென்றதும் ரிஷி அங்கிருந்து நழுவி விடுகிறான். முன்கூட்டியே திட்டமிட்டபடி அந்த கட்டிடத்தின் பலவீனமான தூண்களை தகர்க்க ரிஷி ஏற்பாடு செய்திருக்கிறான். திடீரென கட்டிடம் அதிரத் தொடங்குகிறது. மரணப் போராட்டம். சுற்றிலும் சிமெண்ட் ஸ்லேபுகள் விழத் தொடங்க பரமன் நிலைதடுமாறுகிறான். கீழே நின்றிருக்கும் ரிஷி, இன்றுடன் உன் கதை முடிந்தது பரமன் என்று கர்வத்துடன் பார்க்கிறான். பரமன் ஒரு இரும்பு கம்பியை பிடித்துக்கொண்டு உயிருக்கு போராடுகிறான். அவனது அலறல் சத்தம் ரிஷியின் காதுகளில் விழுகிறது. ஆனால் ரிஷி எள்ளளவும் இரக்கமின்றி அங்கிருந்து நகர்கிறான்.